ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயு எக்ஷூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சோயா சங்க்ஸ் பிரெட் பீட்சா தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி சோயா சங்க்ஸில் வேக வச்சு தண்ணி புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போது அதில் தயிர் சேர்த்து உப்பு, மிளகா, மஞ்சள், கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஹோம்மேட் மசாலா தூள் யூஸ் பண்ணுறேன், அதனால இதெல்லாமே அதிலே இருக்குது. நான் அது மட்டும் 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். கடைசியாக ஆயிலில் லைட்டாக ஸ்ப்ரே இல்லைனா ப்ரஷ் பண்ணி ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சுக்கலாம். நான் ஏர் ஃப்ரையரை ஆல்ரெடி 185 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ்க்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டேன். இப்போது 190 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் உள்ளே வச்சிடலாம். அது நல்லா கிறிஸ்பி ஆகட்டும். பாருங்கள், சோயா சங்க்ஸோட கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ நான் பிரெட் பீட்சாவுக்கு துருவின கேரட்டு, கேபேஜ், அப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்ச கேப்சிகம்மு, ஆனியன் எடுத்துருக்கேன். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்தி நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க தேவையில்லை, கொஞ்சமாக வதக்கினா மட்டும் போதும். அடுத்து நம்மளோட வெஜிடபிள்ஸை சேர்த்திக்கலாம். கேரட்டு, கேப்சிகமும், கேபேஜ் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. காய் லைட்டாக வதங்கிச்சு. இப்போ கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, அந்த காயில் இருக்க தண்ணி இழுத்தா மட்டும் போதும். பாருங்கள், தண்ணி இழுத்துக்கிச்சு. கடைசியாக பெப்பர் சேர்த்திக்கோங்க. நான் பெப்பர் போட மறந்துட்டேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போது நம்ம மைனஸை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் பன்னீர், சால்ட்டு, பெப்பரு, அப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். அடுத்து நான் 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு இந்த முந்திரி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் முந்திரி சாஃப்டாக இருக்கும், நல்லா மையம். முந்திரின்னு கெட்டி தயிர் கூட சேர்த்திக்கலாம். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ போட்டு கொஞ்சோண்டு பால் இல்லைனா தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது கொஞ்சோண்டு சில்லி சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைனீஸை ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் ப்ரெட் எடுத்துங்கிறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். ஹெல்த்தியர் ஆப்ஷன்னா நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் கூட சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 ப்ரெட்லேயும் நான் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸை காய்கள் மேலே வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக மொசரெல்லா சீஸ் சேர்த்தி சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் சேர்த்தி ஏர் ஃப்ரையரில் 170 டிகிரிஸில் 3 மினிட்ஸ் சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சா நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சோயா சங்க்ஸ் பிரெட் பீட்சா ரெடி. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.